அருமை தமிழர்களே, சிவகுமாரின் அன்பான வணக்கம். ஒரு நண்பர் அண்மையில் கேட்டார், எங்க சார் இப்பெல்லாம் ஆன்மீக கதைகள் பக்கமே உங்களை காணோம் அப்படின்னு. நான் சொன்னேன், நீங்க சன் லைஃப்ல பாருங்க சார், வாழ்க்கைக்கு தேவையான பல விஷயங்கள் எல்லாம் அதுல பகிர்ந்துகிட்டு வரோம். அது ரொம்ப சுவையான நிகழ்ச்சியா இருக்குது பாருங்க அப்படின்னு. அவர் ஒரு கேள்வி கேட்டாரு, அப்ப ஆன்மீக கதைங்கிறது சன் லைஃப்ல வரல அப்படின்னா இது லைஃபோட சம்மந்தப்பட்டது இல்லையா அப்படின்னாரு. நான் சொன்னேன், லைஃபோட சம்மந்தப்பட்டது இல்லைங்க ஆன்மீகம். பின்ன லைஃபே நீங்க நினைச்சா ஆன்மீகமா மாத்தலாங்க. அதைத்தான் இந்த நிகழ்ச்சியில நம்ம பார்த்துட்டு வரோம் அப்படின்னு. புரியலீங்களே அப்படின்னார். இன்னைக்கு பாருங்க புரியும் அப்படின்னு. நம்ம வாழ்கிற வாழ்க்கையை ஒழுங்காக அமைத்து கொண்டால் அது போதும். நீங்க என்ன மதம், என்ன ஜாதி, என்ன சாமி கும்பிடுறீங்க, இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை. சொல்லப்போனா இது அவரவர்களுடைய தனிப்பட்ட விஷயம். கடவுள்கிட்ட போய் 2 தேவதைகள் கேக்குது, உங்களுக்கு பிடிச்ச பக்திமான் யாரு அப்படின்னு. அவர் உடனே ஒரு ஊரை காமிச்சு, நீ அந்த ஊர்ல போய் பாரு, யார் யாரெல்லாம் என்னென்ன எப்படி எல்லாம் பக்தி பண்றாங்கன்னு பார், பார்த்துட்டு வந்து எனக்கு சொல்லு அப்படின்னார். இதுங்க ரெண்டும் அந்த ஊருக்கு போகுது. அங்க போய் ஒருத்தர் கேக்குது, எங்க நீங்க சாமி கும்பிடுவீங்களா அப்படின்னு. கும்பிடுவோங்க, தினம் நான் 3 வேளையும் போவேங்க, போய் கும்பிட்டுட்டு வருவேங்க அப்படின்னு. அப்படியா, சரி இவரு நல்லா கும்பிடுறவர் தான் அப்படின்ட்டு அடுத்தாப்புல இன்னொருத்தரை கேட்டது, நான் தொழுகைக்கு போறேங்க, மசூதியில் நான் 5 வேளை 6 வேளை கும்பிடணுங்க, ஆக்சுவலா நான் 6 வேளை இரவையும் சேர்த்து தொழுகை பண்றேன். அப்ப இவரும் உண்மையிலேயே அப்படித்தான் போல இருக்குது அப்படி. இன்னொருத்தரை கேட்டா, எங்க போறீங்க, தான் பக்கத்துல மாதா கோயில் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன், அதுக்காக தான் போயிட்டு இருக்கிறேன் அப்படின்றார். இப்ப போறீங்களா, இல்ல நான் ரொம்ப எனக்கு புத்தி தெரிஞ்ச நாள்ல இருந்தே, சின்ன வயசுல இருந்தே காலை மாலை 2 வேளையும் போயிருவேன் அப்படின்னு. அவர் சொன்ன உடனே இதுங்க, என்னடா இந்த ஊர்ல எல்லாருமே அப்படியே பக்தி பழங்களா இருக்கிறாங்களே, யாரை பார்த்தாலும் மசூதிக்கு போறேன்றான், கோவிலுக்கு போறேன்றான், சர்ச்சுக்கு போறான். அடாடா, அப்ப கடவுளுக்கு ரொம்ப பிடிச்ச ஊர் இதுதான் போல இருக்குதே, எல்லாரையுமே கடவுள் அப்படியே ஈர்த்து வச்சிருக்கிறாரே அப்படின்றப்போ வேக வேகமா ஒருத்தர் சைக்கிள் மிதிச்சுக்கிட்டு போறார். சரி இவரை கேட்டுருவோமே அப்படின்னு, அண்ணே கொஞ்சம் நில்லுங்கண்ணே, எங்க எங்க இந்த பக்கம் கோவிலுக்கு போறீங்களான்னு. கோவில்லாம் போலங்க. அப்ப மசூதி அந்த பக்கமா நீங்க, இல்லைங்க அதுவும் இல்லைங்க. ஓ அப்ப சர்ச்சுக்கு ஐயா போறாரு போல இருக்கா, அதெல்லாம் இல்லைங்க, பேசாதீங்க, பேச நேரமும் இல்லை. அப்ப எங்க இவ்வளவு ஸ்பீடா எங்க போயிட்டு இருக்கிறீங்க, வீட்டுல யாருக்கும் உடம்பு ஏதாவது? எல்லாம் ஒண்ணும் இல்லை, எல்லாம் நல்லா தான் இருக்கிறாங்க, நான் வேற ஒரு காரியமா போயிட்டு இருக்கிறேன், நீங்க கேட்டீங்க அதனால சொல்றேன். இப்ப அண்மையில மழைகளெல்லாம் பெஞ்சது இல்ல ஒரு வாரம், ஆமா, அப்ப பக்கத்து ஊருக்கு வெளியில நிறைய குடிசைகள்லாம் போட்டு தங்குறாங்க. அவங்களுக்கு அந்த மழையில அவங்க வீடுகள்லாம் இதுவாயிடுச்சு, பாவம் அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு கூட ஒன்றும் இல்லை, எல்லாம் தண்ணியில் அடிச்சு போயிடுச்சு. நான் அதான் நமக்கு தெரிஞ்ச நண்பருடைய ஹோட்டலில் சொல்லி அவங்களுக்கு தினம் ஒரு வாரத்துக்கு உணவுக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தேன். அது இன்னைக்கு ஏதோ வரத்து கொஞ்சம் தாமதம் அப்படின்னாங்க. சரின்னு நான் அதான் உடனடியாக போயிட்டுருக்கிறேன். அப்புறம் வந்து பார்க்குறேன்ல அப்படின். சரி நீங்கள் எந்த சாமி கும்பிடு? இல்லைங்க நம்ம வாழ்க்கை எப்படியே போகுது, நம்ம சாமிலாம் ஒன்றும் கும்பிடுறது இல்லை, தப்பாக எடுத்துக்காதீங்க, உங்களுக்கு ஒருவேளை சாமி பிரச்சாரம் எதுக்காக வந்திருக்கிறீங்களா? இல்லை இல்லை நாங்கள் அதுக்காகலாம் வரல அப்படி. இது ரெண்டும் போயிடுச்சு. இதுங்க ரெண்டும் நேர போய் சாமி முன்னால நிற்குது. நின்று உங்களுக்கு எல்லாரையும் பற்றியும் நாங்கள் விசாரிச்சோங்க, இதுங்க சொல்லுது தேவதைகள், நாங்கள் எல்லார பற்றியும் விசாரிச்சோங்க, அதில் ஒத்த மட்டும் எந்த கோவிலுக்குமே போகிறது இல்லையா, அவனை விடுங்க, ஆனால் உங்களுக்கு யாரை பிடிக்கும்னு எனக்கு தோணுதுன்னா, இந்த ஒரு நாளைக்கு 6 வேளை தொழுகை பண்றாரு அவரு, இல்லைன்னா 3 வேளையும் கோவிலில் போய் சாமி கும்பிடுறாரு அவரு, அவங்கள தான் பிடிக்கும் இல்லையா? கடவுள் சிரித்து கொண்டே பதில் சொன்னார், இல்லை இவர்களையெல்லாம் எனக்கு பிடிக்கும், ஆனால் என்னை வணங்கக்கூட நேரம் இல்லாமல் ஏழை மக்களுக்கு பசிக்குமே என்று வேகமாக ஒருவன் போகிறானே, அவன்தான் எனக்கு மிகவும் நெருக்கமானவன் அப்படின்னு கடவுள் சொன்னதாக அந்த அழகான கதை முடிகிறது. அப்ப நாம எந்த சாமி கும்பிடுறோம், நம்ம ஆன்மீகமா, நமக்கு நம்பிக்கை இருக்கா, அதெல்லாம் ஒரு கணக்கே கிடையாது. நாம் நம்மை சுற்றி இருக்கிறவர்களுக்கு உதவி செய்கிறோமா அப்படின்றதான் உண்மையான வழிபாடு. அட கடவுளே நம்மகிட்ட தான் அதை எதிர்பார்க்கிறான். நீங்க கடவுளை விடுங்க, கன்னியாகுமரியில கடலுக்கு நடுவுல அப்படி விஸ்வரூபம் எடுத்த மாதிரி ஒருத்தர் நிற்கிறாரு, யாரு? நம்ம வள்ளுவர். அவர் தான் சொல்றாரு, எப்பா
நீ படிச்சிருக்கன்றதுக்காக 2 அடையாளம் உண்டு. ஒன்று சாமி கும்பிடணும், சரிங்க. இன்னொன்று என்னங்க அப்படின்னா, அடுத்தவங்களுக்கு கஷ்டத்தும் போது நீ ஹெல்ப் பண்ணுறியா, அதான் நீ படிச்சதுக்கு அடையாளம் அப்படின்னார். கற்றதனால் ஆய பயன் என்கொள் வாலறிவன் நற்றாள் தொழார் எனின் அப்படின்னார். இன்னொரு பக்கம் அறிவினால் ஆகுவது உண்டோ பிரிதின் நோய் தன்னோய் போல் போற்றா கடைனார். இது ரெண்டுத்தையும் சேர்த்து வச்சு பார்த்தா ஒரு உண்மை புரியும். பிரிதின் நோய் தன்னோய் போல் நினைக்கிறவன் தான் ஆண்டவனுடைய திருவடிகளை வணங்குகிறவனாக, அறிவினால் ஆகுவது உண்டோ பிரிதின் நோய் போற்றுகிறவன் தான் இறைவனுடைய திருவடிகளை தொழுகிறவனாகவும் இருக்கிறான் அப்படின்னு. அப்ப தனியா நீங்க கும்பிடுறீங்களா இல்லையான்றது விஷயமே இல்லைங்க. சாமி கணக்குல அது ஒரு விஷயம் இல்லை. நாம அடுத்தவங்களுக்கு உதவி செய்யறவங்களாக வாழ்க்கை இருக்கிறதா அப்படின்றதுதான் முக்கியம். சாமி கும்பிடலனா கூட பரவாயில்லைங்க, 4 பேருக்கு உதவி செஞ்சா எதுவுமே வழிபாடுதான் இல்லையா? இதுதான உண்மையான ஆன்மீகம். உங்க மதத்து பெரியவங்களே கேட்டு பாருங்களேன். மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.